என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ யோஸ் நம்ம எப்படி இருக்கீங்க? நம்ம வடிவேல் ஒரு படத்தில் பேக்கரி ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு பேக்கரி ஆரம்பித்தேன் இந்த பண்ணு வேணும் வேணும் நையின்றாங்கன்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் பாருங்க. அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ. தளபதி கட்சி ஆரம்பித்தாலும் பிச்சாரு, நின்னா பாலிடிக்ஸ், நடந்தா பாலிடிக்ஸ், உட்காந்தா பாலிடிக்ஸ், எதிர்ச்சா பாலிடிக்ஸ், எங்கே பாரு பாலிடிக்ஸ். நம்ம பசங்க பாலிடிக்ஸை பேசி பின்னி பெடல் எடுக்கிறாங்க. நம்மளால தான் தாங்க முடியல. இந்த யூடியூப் அல்காரிதம் வேறு நம்ம எதை பார்க்குறோமோ அதையே கொண்டாந்து கொடுத்துட்ருக்குமா. அதனால் யூடியூப்பை திறந்தா பாலிடிக்ஸ், இன்ஸ்டாவில் திறந்தா பாலிடிக்ஸ், ட்விட்டரு, ஃபேஸ்புக் எங்கே போனாலும் பாலிடிக்ஸ். ஒரு நல்ல படம் பார்க்க முடியல, நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல பாட்டு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டாந்து விட்டுட்டீங்களே நண்பேஸ், இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அதுலேயும் ஓவர் பாலிடிக்ஸ் பேசுகிறீங்கப்பா, ஓவர் பாலிடிக்ஸ். ஒரு கட்சி தொடங்கி கட்சியை நடத்திட்டு இருக்க தலைவர் கூட இவ்வளோ கவலைப்பட மாட்டார். ஆனால் நீங்கள் அவ்வளோ கவலைப்படுறீங்க, அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணுறீங்க. இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இதுவாயிருமா, இங்கே இது கூட சேர்ந்துருமா, அங்கே அது கூட சேர்ந்துருமா. ஐயோ முடியல, என்னால் சத்தியமாக முடியல. இந்த மெயினாக இப்போ இந்த காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி அதை பற்றின பேச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பேச்சு ஒரு சைடை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் காங்கிரஸ் கூட டிவிக்கே சேரவே கூடாது அப்படின்னு சில பேர் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சில காரணத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்ல போகிறேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே எல்லாத்தையும் பண்ணுங்கள், ஐப்பெல்லாம் போட்டு விடுங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் கிளிக் பண்ணி சேர்ந்துக்குங்க. வாங்க உள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ உண்மையாலுமே டிஎம்கே காங்கிரஸோடைய கூட்டணி நிலவரம் எப்படி இருக்குது? இந்த வர்ற 2026 காங்கிரஸ் டிஎம்கே கூட இருக்குமா, இல்லை டிவிக்கே கூட வந்துருமா? இப்படின்ற கேள்விக்கு சிம்பிளாக ஒரே ஒரு வீடியோ போடுறேன், அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஆட்சியில எங்களுக்கு பங்கு மீண்டும் கேட்கிறோம், இல்லை என்றால் விஜய் கூட்டணி இருக்கிறது வெற்றியோ தோல்வியோ பார்த்துவிடும். இழப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் இல்லை. தமிழகத்திலே இப்ப விஜய்க்கு 30% ஆதரவு தனித்து நின்றாலே வந்துவிடும். நம்ம காங்கிரஸ் கட்சி இணைந்தது என்று சொன்னால் தட்டி தூக்கி விடும் தமிழகத்தில். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா புரியுது. பழைய காங்கிரஸ்காரர்களுக்கு டிஎம்கே கூட இருக்க விருப்பம் இல்லை. நான் சொல்றது பழையனா இன்னைக்கு பதவியில் இருக்க பழைய காங்கிரஸ்காரர்கள் கிடையாது. உதாரணத்துக்கு செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள், சிதம்பரம் மாதிரி ஆட்கள் நான் சொல்லலை. பழைய காங்கிரஸ்காரர்கள், அதாவது அந்த காங்கிரஸ் கட்சியிலேயே எந்த பதவியும் அனுபவிக்காமல் சாதாரண ஒரு தொண்டனா இத்தனை வருட காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி நபர்களுக்கும் அடுத்த இந்த செல்வ பெருந்தகை இவங்களை விட்டு அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கும் காங்கிரஸ் டிஎம்கேல இருக்க வேண்டாம். நமக்கு ஒரு வாய்ப்பு வரப்பிரசாதம் மாதிரி கிடச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர்றாங்க அப்படின்னு சொல்லி தளபதி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பை விட முடியுமா? அப்படியே சேர்ந்து தோத்தா கூட என்ன, ஒரு வாட்டி இந்த வாய்ப்பை செக் பண்ணி பார்த்துட்டா என்னன்ற முடிவில் தான் காங்கிரஸுடைய அந்த அந்த அடுத்த கட்ட நபர்கள் இருக்கிறாங்க. இதே முடிவில் தான் காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இருக்கிறார். அப்புறம் ஏன்பா இந்த கட்சி இந்த பார்ட்டி உடைய மாட்டேங்குது? ஏன் அப்போ காங்கிரஸ் இன்னும் டிஎம்கே கூட பிடிச்சி இழுத்துக்கிட்டே நிற்குது? டக்குன்னு முடிச்சுட்டு வர வேண்டியதானப்பா, உங்கள் கூட்டணி வேண்டாம், நாங்கள் டிவிக்கு போகிறோம்னு ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வியில் இருக்கலாம். இங்கே ஒரு சின்ன டைலாக் சொல்கிறேன். ஆகாத புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் முதல்ல பிச்சுக்கிட்டு வரணும். பல வருஷமாக இருந்துட்டு காரணம் சொல்லணும்ல, நீ தான் என்னை விட்டு போயிட்ட, நானே ஒன்று அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த காரணத்துக்கு நம்ம கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக ஒன்று காங்கிரஸ் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நான் வைக்கிற டிமாண்டு திமுகனால் கொடுக்க முடியலன்னா திமுக முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லட்டும். அப்போ நம்ம வெளில வந்த மாதிரி கேட்டால் நாங்கள் கேட்டது நீங்கள் கொடுக்கல, அதனால் வெளில போய்ட்டு நம்ம ரீசன் சொல்லிக்கலாம். ஏன்னா இது அரசியல். ஆனால் திமுக என்ன சொல்லுது நினைக்குதுன்னா,
நீ என்ன வேணால் டிமாண்ட் வை, ஆனால் என் முடிவு இதுதான், உனக்கு வேண்டாம்னு நீனா போய்க்க. அப்போ தானே நாளை பின்ன திரும்பி காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட சேர்ந்துச்சுன்னா அப்போ சொல்லலாம்ல, நீ தானே எனக்கு வெட்டி விட்டு போன புதுசாக கட்சி வந்திருக்குன்னு, புதுசாக கட்சி வந்திருக்குன்னு நீ வெட்டி விட்டு போயிட்டு இப்போ திருப்பி நீ என்கிட்ட வரியான்னு நம்ம கேட்க முடியும். அப்படின்றனால அந்த ஒரு மனப்பான்மையில் திமுக என்ன பண்ணுது, அதுவும் போகணும்னு சொல்ல மாட்டேங்குது. சரிப்பா, இருந்தாலும் இப்போ காங்கிரஸுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, தாவேகா கூட வந்தால் கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஏன் டக்குன்னு வெட்டிட்டு வர வேண்டியதானே? இதில் என்ன அப்படி பெருசாக அரசியலில் தான் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது, இல்லை இன்றைக்கி வர வேண்டியதானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இத்தனை வருட காலமாக காங்கிரஸ் கூட திமுக கூட காங்கிரஸ் இருந்துட்டு அவ்வளோ எளிதாக டக்குன்னு டிவிகே கூட வந்துட முடியுமான்னு கேட்டால் அந்த சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு எலெக்ஷனை மட்டும் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அடுத்து இது சட்டப்பேரவை எலெக்ஷன், அடுத்து நாடாளுமன்ற எலெக்ஷன் 2019 வரும்ல, அதையும் கூட வந்து கணக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஃபைனலாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ப்ளஸ் இந்த இழுபறியை அப்படியே கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா அந்த இழுபறியில் போகும்போது தாவேகா இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்க சில விஷயங்களை தாவேகா வந்து இந்த இதெல்லாம் தர்றாங்க, இத்தனை சீட்டு தர்றோம், இத்தனை எம்எல்ஏ, நாளைக்கு வந்து இத்தனை மினிஸ்டர் தரோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு இத்தனை உங்களுக்கு இத்தனை மினிஸ்டர் பொசிஷன் தரோம்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருந்தாலுமே இங்கே டிமாண்ட் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் இங்கே ஏதாவது எதிர்பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை தான். ஸோ இப்படி எல்லாமே தான் இதில் இருக்க கூட்டி கழிச்சு. ஸோ கடைசியில் இப்போ தாவேகா கூட காங்கிரஸ் சேருமா சேராது, இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய $1,000,000 கொஸ்டின்ஸ். 90% மேலே காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்து கூட சேர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நான் சொன்ன இந்த 10% திமுக கூட இது இத்தனை ஆண்டு கால உறவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குனோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்கோ இருக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு ஏன் சேரணும்? காங்கிரஸ் வந்து நல்ல கட்சியா? காங்கிரஸ் இருந்தனால தானே 2009 நம்ம மக்களை இனப்படுகொலை செஞ்சது காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் திமுக கூட்டணி. அப்படி இருக்கும்போது அந்த காங்கிரஸை வந்து நம்ம ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறாங்க. இனத்தை கொலை செய்தவங்க கூட கூட்டணியா, அது எப்படி சரி வரும் அப்படின்னு. அரசியலில் எதுவுமே யாருக்குமே முழுசாக தெரியாது, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் நடக்கிற அரசியலே நம்மளுக்கு முழுசாக தெரியாது. செய்தித்தாள்களும் நியூஸும் என்ன சொல்லுதோ என்ன காமிச்சதோ அது மட்டும்தான் நமக்கு நியூஸ், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி தான் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கிறனால செய்தித்தாள்கள் பொய் சொல்கின்றன, மீடியாக்கள் பொய் சொல்கின்றன, மீடியாக்கள் அவங்க அரசாங்கத்துக்கு சாதகமாக செயல்படுது, மீடியாக்கள் அந்தந்த கட்சிக்கு சாதகமாக செயல்படுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது 2009 காலகட்டமாக இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்னாடி இருந்தே காங்கிரஸ் டிஎம்கே ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள், எதற்காக என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மக்கிட்ட என்ன ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ற கேள்விகளை முதல்ல நம்ம வைக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த இனப்படுகொலை அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் இல்லை, தமிழர்கள் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டனர். அங்கே வந்து போர் நடந்துச்சு, தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த போரை வந்து முன்னெடுத்து கொண்டு போனார். அப்போ அந்த போர் நடக்கும்போது இங்கே யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள். அப்போ ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை போச்சு, அதில் என்ன மாதிரியான தவறுகள் வந்து இந்தியா சைட்லேருந்து நடந்துச்சு, இல்லை அதே மாதிரி என்ன மாதிரியான தவறுகள் பிரபாகரன் அவர்கள் சைட்லேருந்து நடந்துச்சு அப்படின்ற முழு விஷயமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பிரபாகரன். அதாவது அந்த காலகட்டத்தில் அவங்கள வந்து எல்டிடின்னு நம்ம சொல்லுவோம், தமிழில் விடுதலை புலிகள் தான் வந்து இங்கே ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நளினி அப்புறம் இன்னும் 2 பேர் இவங்களெல்லாம் வந்து ஜெயிலில் வச்சுருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அங்கே என்ன மாதிரியான தவறுகளை நமது இந்திய படைகள் போய் செஞ்சிச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி தவறுகள் நடந்ததுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டின் பிரதம மந்திரியை யாராவது ஒருத்தர் கொலை பண்ணால் அது எப்படி சும்மா இருக்க போகுது? அதை எப்படி ஏற்றுப்பாங்க அந்த நாடு? இந்தியாவுடைய பிரதம மந்திரி, அது எப்படி? நம்ம இந்தியாவில் தமிழர்கள் ஒரு சவுத் பார்ட்டில் ஒரு பார்ட், ஆனால் மற்ற ஸ்டேட்டுக்கும் அவர் தானே பிரதம மந்திரி. அப்படி இருக்கும்போது ஒரு பிரதம மந்திரியை கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே விடுதலை புலி தான் கொண்டுச்சா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அது வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆனால் மற்றவங்க யோசிச்சு பார்ப்பாங்களா? யோசிச்சு பார்க்க மாட்டோம். இப்படி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் உள்ளே இருக்குது.
ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ அன்னைக்கு காங்கிரஸ் கூட இருந்த திமுக ஏன் சரியாக ஸ்ட்ராங்காக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக மேலே தான் கோவப்படணுமே ஒழிய மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு பிரபாகரன் அவர்கள் இருந்தனால தமிழக மீனவர்கள் பெருமளவில் கொல்லப்படலை. ஆனால் பிரபாகரன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா தமிழக மீனவர்கள் பெருமளவில் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னமும் அரெஸ்ட் செய்யப்படுது. இலங்கை ராணுவம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன மாதிரியான அதற்கான ஒரு முடிவை இந்த திமுக அரசாங்கம் எடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் எடுக்கலை. இல்லை அதிமுக அரசாங்கம் எடுத்துச்சுன்னு கேட்டால் ஒன்றும் எடுக்கலை. அப்போ நம்ம கோவப்பட வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் யாருக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குறோமோ அவங்க மேலே தான் கோவப்படணும், அந்த கட்சிக்கு மேலே தான் கோவப்படணும். அதை விட்டு அந்த கட்சி கூட வந்து இணையிற ஒரு தேசிய கட்சி மேலே பெருசாக கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நம்ம எதுக்கு கோவப்படணும்? நமக்கான நிதி அந்த தேசிய கட்சிகள் தரலை, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் தரலை, வைக்கலை அப்படின்னா அப்போ கூட நம்ம ஒரு மக்களாக கோவப்படலாமே ஒழிய நம்ம அவங்கள போய் கேட்க முடியாது. நம்ம கேட்க வேண்டியது நம்மளுடைய சிஎம். நம்ம தானே அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்கிறோம். அவங்கள தான் நம்ம கேட்க முடியும், அவங்கள தான் நம்ம தீர்மானிக்கணும். நமக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்கள தான் தீர்மானிக்கணும். ஆனால் நம்ம இந்த கட்சிகள் பின்னாடி இன்னமும் கூட்டமாக தான் அலைகிறோம். அவங்க கொடுக்குற இன்னும் 200 காசுக்கு கொத்தடிமையை நம்ம வண்டியில் ஏறி அவங்க கூட்டத்துக்கு போகிறோம். கொடுக்குற குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் பின்னாடி நாய் மாதிரி அலைகிறோம். கொடுக்குற காசை வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். பொங்கல் காசுக்கு பிச்சை எடுக்கிறோம். மாதம் 1000 ரூபா காசு வருதான்னு பார்க்குறோம். பிங்க் பஸ் விட்றாங்களா, ஊதா பஸ் விட்றாங்களான்னு சொல்லிட்டு நாக்க தொங்க போட்டு அலைகிறோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அக்கௌண்ட்டில் 5000 வந்தால் சந்தோஷப்படுறோம். ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் 10,28,000 கோடி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆதங்கப்படுறோம். அப்போ இங்கே யார் மேலே தப்பு? மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அவன் கொடுக்குறான்னா நீ வாங்குறனால அவன் கொடுக்குறான். நீ வாங்காமல் இரு, அவன் எப்படி கொடுப்பான்? நீங்கள் கேட்கலாம், அவன் கொடுக்கும்போது நான் அப்படி வாங்காமல் இருக்கணும். கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லு. அவங்க பணத்தை திருப்பி கொடு. அதுக்கு பதிலாக எனக்கு விலைவாசியை கம்மி பண்ணி கொடு, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல ஹாஸ்பிட்டலை கொடு, நல்ல டிரான்ஸ்போர்ட்டை கொடு, நல்ல கல்வியை கொடு, நல்ல ஒரு வேலைவாய்ப்பை கொடுன்னு சொல்லி மக்கள் அந்த மாதிரி இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் அப்போ இவங்களுக்கு பயம் இருக்கும், இவங்களுக்கு நல்ல அரசாங்கத்தை அமைக்கணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம அதை விட்டுறோம், நம்ம மேனிப்புலேட் ஆகிடுறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க, அதாச்சா இதாச்சா. ஸோ அதனால் இன்றைக்கி இலங்கையில் நடந்த பல விஷயங்கள் அந்த இடத்துல அனுபவித்தவங்களே அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஏதோ நாட்டில் போயிட்டு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதா? போர் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வாகாது. அதனால் 2 தரப்புக்குமே பாதிப்பு தான். அதில் முக்கியமாக பலியாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள். ஸோ போருக்கு பதிலாக ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்க முற்பட்டிருந்தால் இன்றைக்கி ஒருவேளை தமிழகமும் ஸ்ரீலங்காவுக்கும் சேர்ந்து ஒரு அங்கே அரசாங்கம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இப்போ நடக்குது. ஆனால் அப்போ நடக்கலை. பிரபாகரன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் அந்த டயத்துலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்திருந்தா ஸ்ரீலங்கா அவர் நினச்ச அந்த விஷயத்தை அரசியலமைப்பு சட்டத்தோட அழகாக ஸ்ரீலங்காவுக்கும் தனியான ஒரு அரசாங்கம் மாதிரி நடத்தியிருக்க முடியும். இவர் நல்ல ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கிறனால இவருக்கான அந்த அரசாங்கத்தை தமிழகத்துக்கு மக்களுக்கு கொடுத்துருக்க முடியும். ஆனால் இவர் ஒரே மூச்சோடு இருந்தார். போர் மட்டும்தான் இதுக்கு சரியான தீர்வாகும், அவங்களுக்கு தனி நாடு எங்களுக்கு தனி நாடு அப்படின்றது இருந்தால் தான் இதுக்கு சரியான தீர்வாகுன்ற ஒரே முடிவில் அவர் இருந்தனால அவரை அழித்தே ஆகணுன்ற ஒரே எண்ணத்தில் ஸ்ரீலங்கா கூட அடுத்த ஒரு 7 கண்ட்ரி இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து முடிச்சு விட்டாங்க. அப்போ இங்கே ஒரு மனிதருடைய ஒரு பிடிவாத குணம், விடாப்பிடியான தன்மை, அதை நம்ம தவறு சொல்லலை. ஏன்னா அவருடைய எண்ணத்தில் வேறு இருந்திருக்கலாம். நமக்கு ஒரு தனி நாடு இருந்தால் நம்ம இந்த நாட்டை வேறு மாதிரி கொண்டு வந்து காட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனால் கடைசியில் அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் நடக்கலை. அன்னைக்கு என்ன ஒரு ஆஃபர் கொடுத்தாங்களோ, அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ பிரபாகரன் அவர்கள்ட்ட, நீங்கள் 2 பேர் சேர்ந்து நாடை நடத்துங்கன்னு இந்தியா சொன்னிச்சு. அதே அவருக்கு செவியை கொடுத்து கேட்கலை. ஸோ அப்போ இங்கே 2 தரப்புலையுமே தப்பு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க உண்மையாலுமே சரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. புரிஞ்சிக்காத முட்டாள்தனமாக நாய் டம்ளர் கோஷ்டியில் இருக்கிறவங்க மாதிரி அறிவில்லாதனமாக இருக்கிறவங்க தான் கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டு போச்சுன்ற அந்த மனநிலைமை இருக்க ஒரு கூட்டம் வைக்கலாம். அதே மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் காங்கிரஸ் கூட டிவிக்கு சேரக்கூடாது, காங்கிரஸ் கூட அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பைத்தியகாரத்தனமாக பேசி தருவீங்க. ஸோ இந்த பைத்தியகாரத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு
தலைமை என்ன சொல்லுதோ, தலைமை என்ன முடிவு பண்ணுதோ, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். கூடிய சீக்கிரம் தமிழக வெற்றி கழகத்தினோட மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தடுத்து தளபதியோட மீட்டிங்கை வந்து அரங்கேற போகுது. ஸோ நமக்கு இருக்கிற டைம் இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 40-50 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அரசியல் களத்தில் மிகப்பெரிய சேஞ்சுகளும் மிகப்பெரிய மாற்றங்களும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நமக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு 2026, அதை மறந்துடாதீங்க. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், இவன் பண்ணுறான், அவன் பண்ணுறான்ட்டு ஏனா கூட ஏதாவது பண்ணிங்கன்னா கடைசியில் இந்த திருட்டு கும்பல்கிட்ட நம்ம மாட்டின் மொழி போன்றதை மறந்துடாதீங்க. ஸோ யூஸ் யுவர் பிரெயின், கரெக்டாக வேலை பாருங்கன்ற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பை பை.